வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். வட்டார கல்வி அலுவலர் பிஓ எக்ஸாமுக்கு நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 1 கிட்டத்தட்ட வந்து 30% ஆஃப் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ பேட்ச் 2 ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட்டில் இவங்க 50% ஆஃப் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பேட்ச் 1, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது. ஸோ வந்துச்சு அப்படின்னா பேட்ச் 3 வந்து ஆரம்பிப்போம். அவ்வளோதான், இதுக்கு மேலே பேட்சே கிடையாது. பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3. ஓகேங்களா? ஸோ பேட்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டாங்க. நீங்கள் ஃபீட்பேக் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் குரூப் 4 சில சம்திங் காரணத்தால் வந்து பேட்ச் 1ல் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நியூவாக ஆரம்பிக்கக்கூடிய பேட்ச் 2ல் வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நியூவாக ஆரம்பிக்கக்கூடிய பேட்ச் 2ல் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் வந்து தமிழ் மீடியமும் இருக்க போகுது, இங்கிலீஷ் மீடியம் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி தமிழ் மீடியத்துக்கு வீடியோ போட்டிருப்போம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு வீடியோ போட்டிருப்போம். அதை தெளிவாக பார்த்துக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டடி பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் நம்முடைய இன்ஸ்டியூட்டில் பிஓ எக்ஸாம் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும். ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், குரூப் 2 இருக்கும், குரூப் 4 இருக்கும். இது வந்து இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த பேட்ச் 1. சரிங்களா? ஸோ பேட்ச் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. டோட்டலாக 30 டெஸ்ட்டு. இதில் வந்து 30% வந்து இப்போ 30% மேலேயே 33 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் டெஸ்ட் 9 காமிக்கிறேன் பாருங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 9 எடுத்துட்டீங்க அப்படின்னா வியூ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதின ஸ்டூடெண்ட்ஸில் டாப் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பரமேஷ் அப்படிங்கிறவங்க வந்து 88 எடுத்திருக்காங்க. அருணா தேவி வந்து 87 எடுத்திருக்காங்க. தனம் வந்து 87. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு நல்லா தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல எஃபெக்டிவாக படிச்சுட்டு வராங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட்டுக்கு கன்சிஸ்டன்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிச்சுட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதுமாரி நீங்கள் தொடர்ந்து உழைப்பை போட்டிங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து ஒரு நாள் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்களே பார்த்தா டெஸ்ட் 9 அதுக்கு டெஸ்ட் நம்பர் 8 எடுக்கலாம். டெஸ்ட் நம்பர் 8 எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நவநீதா 82, தனம் இவங்க 78, ஓகே மீனாட்சி 76. ஓகேங்களா? இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு வராங்க. ஸோ நீங்களும் இந்த எக்ஸாமில் அதாவது பார்த்தீங்கன்னா வட்டார கல்வி அலுவலர் எக்ஸாமில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் பேட்ச் 2ல். ஸோ பேட்ச் 2 ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிளானில் பாருங்கள். ஓகேங்களா? ஸ்டடி பிளானில் டெஸ்ட்டு எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22ஆம் தேதி. ஓகேங்களா? டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22ஆம் தேதி வந்து நடக்குதுங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு டெஸ்ட்டு. டெஸ்ட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும், நெக்ஸ்ட்டு தமிழ் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து சைக்காலஜி, நெக்ஸ்ட்டு வந்து ஜிகே. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வந்து சிலபஸ்லேருந்து டாபிக் வந்து எங்கே படிக்கணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு பிளான் எடுத்துக்காங்க. அந்த டெஸ்ட்டு பிளானில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து டாபிக் கொடுத்துரும். சரிங்களா? செகண்ட் அந்த டாப்பிக்கை எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டாப்பிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் மெட்டீரியல் வச்சு படிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் தான் பண்ண போகிறோம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் 2க்கு போகிறோம். டெஸ்ட் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சா, டெஸ்ட் 2க்கு போகிறோம். திரும்ப டெஸ்ட் 2க்கான டாபிக் சொல்லிடுவோம். அதுக்கான வேர் டு ஸ்டடி, அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்து டெஸ்ட் 2 இதுங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, இங்கிலீஷு, அதுக்கப்புறம் மேக்ஸு, தமிழ் கம்பல்சரி தகுதி தேர்வு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு செட்டு வருங்க, இது ஒரு செட்டு வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாக ஓகே சோசியல் இங்கே பக்கம் சயின்ஸு, தமிழ் இந்த பக்கம் இங்கிலீஷு, இந்த பக்கம் சைக்காலஜி, இந்த பக்கம் மேக்ஸு, இங்கே ஜிகே அண்டு தமிழ் லாங்குவேஜ் எல்லாமே படித்து முடிச்சுடுங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ டெஸ்ட் நம்பர் லாஸ்ட் இன்றைக்கி 10 எழுதுறாங்க நாளைக்கு. ஸோ ஓகே இப்போ வேர் டு ஸ்டடி எடுத்துக்கோங்க. வேர் டு ஸ்டடி எடுத்துட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 10 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் நம்பர் 10 எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் நம்பர் 10 நீங்கள் எங்கே படிக்கணும்னு சொல்லியிருக்கும் பாருங்கள். இதுதான் வேர் டு ஸ்டடிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேர் டு ஸ்டடியில் இப்போ டாபிக் ஜென்ரல் சயின்ஸில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுவும் சொல்லிடுவோம். பி தொகுதி தனிமங்களில் 2.35 முதல் 2.36 வரைக்கும். அதேமாரி இங்கிலீஷ் வந்து என்ன? ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸில் தனி வட்டி கூட்டு வட்டி எங்கே கவர் ஆகுது, ஜிகே தமிழ் தகுதி தேர்வில் எந்த லெசன், இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஓகேங்களா. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் போட்டு ஃபோல்டர் போட்டுருவோம். டெஸ்ட் நம்பர் 10 ஸோ டெஸ்ட் நம்பர் 10 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து வேர் டு ஸ்டடி வந்து பார்த்து ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ டாப்பிக்கு அதுக்கான வேர் டு ஸ்டடி அதுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் மெட்டீரியல், நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க ஓகேங்களா. இதே சைக்கிளை அப் டு எக்ஸாம் வரைக்கும் இந்த ஷெடியூல் பிளான் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஆனது கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதோட ஸ்டடி பிளான் பார்த்தாச்சு. டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து 2020 ரூபாங்க ஓகேங்களா. டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் படி தான் எக்ஸாம் நடக்கும். தமிழ் மீடியம் மட்டும்தான். ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் ரெண்டு மீது டெஸ்ட் நடக்கும். வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். ஸ்டடி மீடியில் கொடுத்துருவோம். படிக்க வேண்டிய பாடங்களை தெளிவாக படித்து முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். இடையில சேர்ந்தாலும் சரி அனைத்து தேர்வுகளும் எழுத வசதியானது இருக்குது சரிங்களா. மொத்த டெஸ்ட்டு பிளான் படி வந்து 30 டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் டைம் வந்துச்சு அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட் வந்து வரும் சரிங்களா. முந்தையான வினாத்தில் அனைத்தும் ஆன்லைன் தேர்வு வச்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு மார்க்கு ரேங்க் எல்லாமே டீஃபால்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. தேர்வில் அனைத்தும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷன் நடக்கும். டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்காங்க. ஒவ்வொரு எக்ஸாமும் 3 டைம் எழுதலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து 1 தான் கொடுப்போம், ஏன்னா ரேங்குக்காக ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ரேங்குக்காக வந்து ஒரு டைம் தான் கொடுத்துருப்போம் சரிங்களா. எப்படிங்க சார் ரேங்க் பார்க்குறது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் பார்க்கலாம். இப்போ டெஸ்ட் நம்பர் 9 அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் வியூ ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க ஓகேங்களா. இப்படி ரேங்க் பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே சொல்யூஷன் காமிக்கிங்க. வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி மார்க் காமிக்கும். 100 கொஸ்டின் காமிக்கும். தப்பான கொஸ்டின் 12. வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் எல்லாமே காமிச்சிடும் சரிங்களா. ஸோ ரேங்க் எல்லாமே நீங்கள் டிஃபால்ட் ஆப்பில் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 2020 ரூபா. இது தமிழ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம் வந்து 2222 ரூபா. அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டிய மொபைல் நம்பர் வந்து 9952563892க்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே இருக்குது. அமௌண்ட் பே பண்ணிட்டு உங்கள் பேர், பிஓ எக்ஸாம் தமிழ் மீடியம், அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இதே நம்பருக்கு அனுப்பிட்டு நீங்கள் டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதோ டவுட் அப்படின்னா ஸ்கில் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் சரிங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.